2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். புனிதமான தைப்பூச நன்னாளில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக அவர் கூறினார். On the sacred occasion of Magh Purnima and the birth anniversary of Guru Ravidas, I present the budget for the year 2026-2027. சீர்திருத்த நடவடிக்கைகளால் நாட்டில் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 3 கடமைகளை அடிப்படையாக கொண்டு மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இளைஞர்கள், பெண்கள் நலனை கருத்தில் கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய பட்ஜெட்டில் 40,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்யும் மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரத்யேக அரிய மண் வழித்தடங்களை நிறுவுவதற்கு தமிழ்நாடு உட்பட கனிம வளம் மிக்க மாநிலங்களை ஆதரிக்க மத்திய அரசு முன்மொழிவதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரங்களின் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு நாடு முழுவதும் 7 அதிவிரைவு ரயில் பாதை முனையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் உட்பட நாடு முழுவதும் 15 இடங்களில் தொல்லியல் அருங்காட்சியகம் மற்றும் கலாசார மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பொதிகை மலை உள்ளிட்ட மலையேற்ற தலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். திருத்தப்பட்ட வருமான வரி தாக்கலுக்கான கால அவகாசம் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து இழப்பீட்டுத் தொகைக்கு வருமான வரியில் விலக்கு அளிக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். வருமானத்தை மறைக்கும் குற்றத்திற்கு 100% அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரித்துள்ளார். வருமான வரி தாக்கல் நடைமுறை மேலும் எளிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். 16வது நிதிக்குழு பரிந்துரைத்த மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு 41% வழங்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் மாநிலங்களுக்கு 1,40,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2026-27 நிதியாண்டின் மூலதன செலவு 12,20,000 கோடி ரூபாயாக இருக்கும் என மத்திய பட்ஜெட்டில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 16,70,000 கோடி ரூபாய் கடன் வாங்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளுக்கு இறக்குமதி வரியில் விலக்கு அளிக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கு தேவையான 17 மருந்து வகைகளுக்கு அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உயிரி மருந்து உற்பத்தியை மேம்படுத்த மத்திய பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரி மருந்து உற்பத்தி துறையில் இந்தியாவை உலகளவில் முன்னணி நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மேம்படுத்த மத்திய பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது.
சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் திட்டத்திற்கு 4000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை IIT உடன் இணைந்து அனிமேஷன், கேமிங் துறையை மேம்படுத்த பள்ளி, கல்லூரிகளில் மையங்கள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு 7,84,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையை நவீனமயமாக்க 2,19,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும். மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து நிர்மலா சீதாராமன் புதிய சாதனை படைத்துள்ளார். 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் உரையை 85 நிமிடங்கள் வாசித்தார். வழக்கமாக தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி பட்ஜெட் உரையை நிர்மலா சீதாராமன் தொடங்கும் நிலையில் இந்த முறை குறிப்பிடவில்லை. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்திய பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. மும்பை பங்கு சந்தை குறியீடான சென்செக்ஸ் 1200 புள்ளிகளுக்கும் மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். ஜனவரி மாதத்தில் நாடு முழுவதும் 1,93,000 கோடி ரூபாய்க்கு மேல் GST வசூலாகி இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் இது 6.2 விழுக்காடு கூடுதல் வசூல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் வரலாறு சிறப்புமிக்கது என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய மத்திய பட்ஜெட் உதவும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் அதிகரித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை 1899 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 மாதங்களில் 160 ரூபாய் அதிகரித்துள்ளதால் வணிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். OPS உள்ளிட்டோரை NDA கூட்டணிக்கு அழைப்பதாக பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு வருபவர்களை பிரதமரும் EPSம் வரவேற்கிறார்கள் என்றும் கூறினார். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தைப்பூசத்தை ஒட்டி கோவிலில் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் குவிந்தனர். தைப்பூசத்தை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக வந்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். பழனியில் தைப்பூச திருவிழாவையொட்டி முருகனை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் மலை அடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து மேளதாளத்துடன் காவடி ஆட்டம் ஆடி உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடினர். அதிகாலை சண்முக நதி, இடும்பன்குளம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் முருகனை வழிபட்டனர்.
இதனிடையே கிரிவல பாதையில் இருந்து மலையேறுவதற்காக பக்தர்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டனர். இதனால் ஆங்காங்கே பக்தர்கள் சிலர் தண்ணீரின்றி மயக்கமடைந்தனர். காவலர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கோவில் நிர்வாகம் சார்பிலும் மலையேறும் இடத்தில் தண்ணீர் பாட்டில் விநியோகிக்கப்பட்டது. மலை மீது கட்டுக்கடங்காத கூட்டம் நிலவியதால் மலைக்கு செல்லும் படிப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. பக்தர்கள் யானை பாதை வழியாக மலை மீது சென்று சுவாமி தரிசனம் முடிந்து படிப்பாதை வழியாக திரும்பினர். பாதுகாப்பு பணியில் 3500க்கும் மேற்பட்ட போலீசாரும் பக்தர்களுக்கு உதவிடும் வகையில் மருத்துவ குழுவினர்களும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிற மாதங்களில் 6 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி காண்பிக்கப்படும் நிலையில் தைப்பூசத்தையொட்டி 7 திரைகளும் நீக்கப்பட்டு மக்கள் தரிசனத்திற்கு ஜோதி காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என கோஷமிட்டு ஜோதியை தரிசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் பகுதியில் வள்ளலாரின் தாயார் இல்லத்தில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. சின்னம்மை இல்லத்தில் நடந்த தைப்பூச திருவிழாவில் சன்மார்க்க நீதிக்கொடி ஏற்றப்பட்டு சன்மார்க்க அன்பர்கள் அகவல் பாராயணம் ஓதினர். தைப்பூச திருநாளான இன்று சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் நாள் முழுவதும் இடையறாது தரிசனம் நடைபெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விரதமிருந்து காவடி ஏந்தி பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி தரிசனம் செய்தனர். கோவில் மற்றும் சுற்று வட்டாரத்தில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். திருச்செந்தூரில் தைப்பூச திருவிழாவால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் கோவிலுக்கு செல்லும் முக்கிய சாலைகள் மற்றும் நுழைவு பகுதிகளில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. வருகை மற்றும் வெளியேறும் பக்தர்களுக்கு ஒரே வழிபாதை அமைக்கப்பட்டதால் நெரிசல் மேலும் அதிகரித்து வெயிலில் குழந்தைகளுடன் பெற்றோர் நீண்ட நேரம் சிக்கி தவித்தனர். காற்று புகாத அளவுக்கு நின்ற கூட்டத்தில் பக்தர்கள் அவதிப்படும் நிலையில் கூட்ட மேலாண்மை போதாமை குறித்த குற்றச்சாட்டு எழுந்தது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் பக்தர்கள் ஆபத்தான முறையில் மலை மேல் ஏறி முருகனை தரிசித்தனர். பழனியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கூட்டம் காரணமாக சில பக்தர்கள் பாதுகாப்பு விதிகளை மீறி மலை பாறைகள் மீது ஏறியும் கோவில் சுற்றுச்சுவர் மேல் ஏறியும் ஆபத்தான முறையில் கோவிலுக்கு செல்கின்றனர். இதனையடுத்து பக்தர்கள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க காவல்துறை சார்பில் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பழனி செல்லும் 366வது ஆண்டு பாத யாத்திரை விமரிசையாக தொடங்கியது. எடப்பாடி காளியம்மன் கோவில் முன்பாக சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர். இதில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என ஏராளமான பக்தர்கள் காவடி ஆட்டத்துடன் பக்தி பரவசமாக சென்றனர். மதுரையில் தை பௌர்ணமியையொட்டி மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அதிகாலையில் 4 மாட வீதிகள் வழியாக உலா வந்த மீனாட்சி அம்மன் தெப்பக்குளத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு மலர் மற்றும் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் இருமுறை வலம் வந்து பின்னர் மைய மண்டபத்தில் எழுந்தருளினார்.
இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் திரண்டு தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து. 2 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் தொழுதூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கல்லூரி மாணவர்கள் சென்ற கார் சுற்றுலா பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். சென்னை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை தாண்டி எதிரே வந்த சுற்றுலா பேருந்தின் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் காரில் சென்ற மேலும் 3 மாணவர்கள் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.